சொரக்காய் துருவல் பக்கோடா பாருங்கள். இது எப்படி தெரியுமாங்க, சொரக்காய் ஒரு துண்டு எடுத்து நல்லா நம்ம காய் சீவிற மாதிரி சீவி எடுத்துட்டு அதுக்குள்ளே வந்து நம்ம என்னென்ன சேர்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பச்சை மிளகா, புதினா, கறிவேப்பிலை, கொத்தமல்லி, கோதுமை மாவு, கடலை மாவு, சீரகம், தனி மிளகாத்தூள், உப்பு, பெருங்காயம் இதெல்லாம் போட்டு சேர்த்து நல்லா பெசன்னு பிசைஞ்சிக்கணும். இந்தமாரி பிசைஞ்சிட்டு இந்த பதத்துக்கு வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், எண்ணெயில் போட்டு பொரித்து மொறுன்னு எடுத்து சுட சுட சாப்பிட போகிறோம். இதுக்கு தேவையான சட்னிலாம் வேணும்னா நீங்கள் அரைச்சிக்கோங்க சட்னி. நாங்கள் சட்னி அரைக்கல, எங்களுக்கு அந்த போண்டாவே போதும். அந்த பக்கோடா மாரி சூப்பராக போட்டுக்கிறாங்க பாருங்கள், மொறுன்னு இருக்குது, சூப்பராக இருக்குது. நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி வச்சு. சொரக்காய் துருவல் போண்டா சரிங்களா, நாங்கள் பேர் வச்சுருக்கோம் சொரக்காய் துருவல் பக்கோடா போண்டா, எது வேணாலும் சொல்லிக்கலாம். இதில் அடை கூட சொல்லலாம். இதை நம்மள உருட்டி எடுத்துகிட்டு தோசைக்கல்லில் போட்டு அடை சுடலாம். இதில் நான் எப்படி செய்யலான்னு சொல்கிறேன் வாங்கண்ணே. ஆயா சாமான் செய்கிற சவுண்டு தான் கேட்குது இல்லைங்களா, சூப்பராக இருக்குது. நீங்கள் யாரும் கொடுக்குறேன்னு சொல்ல, எங்களுக்கே பத்தாதுங்க. சொரக்காயெல்லாம் ஒதுக்கல, அது தொண்டை கட்டி போதும் பயம். இதெல்லாம் தொண்டை கட்டாதுமா, இது மாதிரிலாம் செஞ்ச தொண்டை கட்டாது. சரி விட, ஆயா கொடுப்பணும் இல்லை, இது சாப்பிட்றதுக்கு. சூப்பு பாயசம் எவ்வளோ சொல்லலாம், இது ஒன்றுமே ஆகாது. வாங்க உப்பு